பொறுத்த வரைக்குங்க பணபரஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானங்க. அதாவது 2, 5, 8, 11 இந்த 4மே பணபரஸ்தானங்க. இந்த 4 ஸ்தானங்களும் சிறப்பாக வலிமையாக இயங்கினால் இப்ப 8ஆம் இடம், அதாவது 7க்கு 2 திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுன்னா உங்களுக்கு 7ஆம் இடம் அதாவது 8ஆம் இடம் வரமா செயல்படுதுன்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரசன்ன வித்தகர் ஆனந்தி அம்மா பேசுறாங்க. அவங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, பணவரவு வரக்கூடிய எளிய வழிமுறைகள். நல்லா இருக்குதுல்ல, அறிஞர் டைட்டில். இன்னைக்கு காலகட்டத்துக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை. லைவ்ல உட்காந்து பார்க்கணும். பணவரவுக்கு உண்டான வெளி வர 24, அதாவது 365 நாளும் நீங்கள் வேலைக்கு போக வேண்டாம். புரியுதுங்களா? ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது அதான். நம்ம ஒரு ஒரு அதாவது ஒரு பணம் வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் இப்படி வேலை வெட்டிக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா இந்த வாடிக்கையாளர்கள் மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வேலைக்கே போலினாலும் சரி இதை கேட்டா நம்மளுக்கு பணம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வேலைக்கு போனா தான் பணம் வரும். என்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்றப்ப அந்த பணம் ஒரு தரமான செலவுக்கு போகும், ஒரு நல்ல செலவுக்கு போகும். 4 காசு சேர்த்து மிச்சம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அதனுடைய விதிமுறைகளை. அழகான அற்புதமான ஒரு அழகான விஷயத்தை சொல்றதுக்காக அம்மா அவர்கள் வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதை நிமித்தம் செய்த பிறகு அவருடைய உரையை ஆற்றுமாறு அன்போடு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு உடலும் உயிரும் தந்த தாய் தந்தையருக்கு கரை வணங்குகிறேன். ஜோதிட ஞானம் வழங்கிய அனைத்து ஜோதிட குருமார்களின் பொற்பாதங்களை நமஸ்கரிக்கிறேன். இன்றைய அவைத்தலைவர் திரு பொன்னையா சுவாமிகள் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சரவணபவ ஜோதிட அறிவாலயம் நடத்தும் இந்த மாதாந்திர கருத்தரங்கில் பேச வாய்ப்பளித்த பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கருத்தரங்கில் நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு பண வரவை அதிகரிக்க உதவும் எளிய வழிமுறைகள். சாதாரண மனிதனிலிருந்து சாதனை மனிதர்கள் வரை அனைவருக்குமே பணம் இன்னைக்கு பிரதானமான காரணியா இருக்குது. இன்னைக்கு காத்தை சுவாசித்து வாழ்ந்த காலம் போய் பணத்தை சுவாசித்து வாழ வேண்டிய நிலைக்கு உலகம் உந்தப்பட்டுள்ளது. எதனால? நம்மளோட கடன் வாங்கும் கலாச்சாரத்தால. இன்றைய கலாச்சாரத்துல கடன் வாங்காதவங்க கெட்டவங்க, கடன் வாங்கினவங்க தான் நல்லவங்க. கடன் இருக்கிறவங்களுக்கு தான் இன்னைக்கு சொசைட்டில மதிப்பு மரியாதை எல்லாமே இருக்குது. அப்ப ஜோசியரை சந்திக்க வர்றவங்க எல்லாருமே எனக்கு கடன் தீர்றதுக்கு வழி சொல்லுங்க, எப்படி எனக்கு கடன் தீரும் அப்படின்னு கேட்கறாங்க. எந்த காலகட்டத்துல கடன் தீரும், கடன் தீர்றதுக்கு எனக்கு பரிகாரம் சொல்லுவேன்னு கேட்கறாங்க. இப்ப ஒருத்தவங்களுக்கு கடன் தீரன்னா, கடன் தீர்றதுக்கு பரிகாரம் செஞ்சா கடன் தீருமா, இல்ல அந்த கடன் தீர்றதுக்கு அவங்களுக்கு வருமானம் வந்தா கடன் தீருமா? வருமானத்தை எப்ப அதிகரிச்சு கொடுக்கிறாரோ ஒரு ஜோசியரு, வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வழிமுறைகளை எந்த ஜோசியர் சொல்றாரோ அவர் தான் உண்மையிலேயே சமுதாயத்தில் சிறந்த ஜோதிடர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன தேடி வர்ற வாடிக்கையாளர்களுக்கு கடனுக்குன்னு யாராவது கேட்டாங்கன்னா, இந்த வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களோட வருமானம் அதிகமாகும். வருமானம் அதிகமாகும் போது கடன் சுமைகள் குறையும் அப்படின்றத நான் சொல்லுவேன். எப்பயுமே கடன் தீர்றதுக்கு பரிகாரம் செய்யவும் முடியாது, செய்யவும் கூடாது. எப்படி கடன் தீர்றதுக்கு பரிகாரம் செஞ்சு கடன் அடைஞ்சதா இது வரைக்கும் யாராவது இருந்தாங்கன்னா, இது இப்ப நீ பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, யூடியூப்ல இந்த லைவ்ல இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களும் சரி, யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க, நீங்க கடன் தீர்றதுக்கு பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு கடன் தீர்ந்ததா? அதாவது அவங்களுக்கு கடன் தீரக்கூடிய காலகட்டங்கள் இருந்தால் சுவை குறைஞ்சிருக்கும். அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. அதாவது கோச்சார குருவை ஜனனகால சனி பகவான் தொடர்பு கொள்ளும் போதோ, ஜனனகால சனி பகவானை கோச்சார குரு பகவான் தொடர்பு கொள்ளும் போதோ கடன் சுமை கண்டிப்பாக குறையும். இது விதியா நமக்கு கடன் குறையக்கூடிய காலம். அந்த கடன் குறையக்கூடிய காலங்களை நம்ம ஒரு ஜோதிடராக இருந்து அவங்களுக்கு உபதேசிக்கணும். அது போக எந்த வழிமுறைகளை நீங்க ஃபாலோ பண்ணா உங்களுக்கு கடன் குறையும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்குங்க பணபரஸ்தானம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானங்க. அதாவது 2, 5, 8, 11 இந்த 4மே பணபரஸ்தானங்க. இந்த 4 ஸ்தானங்களும்
சிறப்பாக வலிமையாக இயங்கினால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து பணம் வந்துகிட்டே வந்து இருக்கும். எல்லாருக்குமே வந்து 4 ஸ்தானமும் வேலை செய்யாது. 2, 5, 8, 11 இந்த 4ல ஏதாவது ஒரு ஸ்தானம் 2 ஸ்தானம் வந்து வேலை வந்து சிறப்பா வந்து செய்யும். சில பேருக்கு வந்து எந்த ஸ்தானமுமே வந்து வேலையே செய்யாது. அதாவது இப்ப காலி கட்டமா ஒரு விஷயம் வந்து பேசிட்டு வராங்க. காலி கட்டமா இருக்கா, உனக்கு 2ஆம் இடம் காலி கட்டமா இருக்கா, நீ வந்து சம்பாதிக்கவே மாட்டேன்னு பயங்காட்டி விட்றான். கிடையவே கிடையாது. எப்படி 2ஆம் இடம் காலி கட்டமா இருக்கிறவங்க எல்லாம் வந்து சம்பாதிக்காம அன்னாட அவனோட பொழப்பு ஓடணும்ல. அப்ப விதிப்படி அவனுக்கு வந்து கடவுள் வந்து அவனோட ஜீவாதாரத்துக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டதானே செய்வாரு. இப்ப 2ஆம் இடத்துல ஒருத்தவங்களுக்கு வந்து காலி கட்டமா இருக்கு. அப்ப வந்து கோச்சாரத்துல குரு பகவான் சாரி சந்திரன் வந்து 2ஆம் இடத்தை வருவாரா? அவரோட ஜாதகத்துல 2ஆம் இடத்துக்கு சந்திரன் வருவாரு. 2ஆம் இடத்தை ஒரு நாள் வந்து பாப்பாரு. அப்ப நாகிற நாள் அவர் வந்து 2ஆம் இடத்தை இயக்குறாரா? இப்ப சூரியன் எடுத்துக்கங்க. சூரியன் வந்து வருடத்துக்கு ஒருக்க 2ஆம் இடத்துக்கு வருவாரு. 2ஆம் இடத்தை வந்து பாப்பாரு. புதன் எடுத்துக்கங்க. அவரு வந்து மாத கிரகம். அவரு வந்து ஒரு வருஷத்துல 2 வரும். அப்ப இப்ப எந்த கட்டம் காலி கட்டமோ அந்த காலகட்டத்தை வந்து இயக்குறதாங்க கோச்சார கிரகங்கள். ஒருத்தர் வந்து வாழ்க்கையில வந்து அப்படியே நொந்து நொடிஞ்சே போயிடணும் அப்படின்னே கிடையாது. பிரபஞ்சம் வந்து இயற்கையோட நல்ல ஒன்றி வந்து ஜோதிடத்தை வந்து வடிவமைச்சிருக்கு. அதை வந்து உள்ளக்கத்தை வந்து புரியாம உனக்கு நீ காலி கட்ட நீ ஒளிஞ்சிட்ட. அது தவறு. கோச்சார கிரகங்கள் தாங்க பிரதானமான ஒரு ஜாதகரோட பிரச்சனையை வந்து தீர்க்கிட்டு கொடுக்கறது வந்து கோச்சார கிரகங்கள்ன்றது எனக்கு வந்து அதிக நம்பிக்கை வந்து உள்ளது. எப்பயுமே நம்ம வந்து ஜனகால ஜாதகத்தோட கோச்சாரத்தை நீங்க வந்து நீங்கள் பண்ணி பலன் சொல்லுங்க. இந்த காலகட்டத்துல உனக்கு கடன் அடையும்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து அடையும். எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பணம் வரும்னு நம்ம சொல்கிறோமோ அந்த காலகட்டத்தில் பணம் வரும். எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து பணம் வராதுன்னு சொல்கிறோமோ அந்த காலகட்டத்தில் வந்து பணம் வந்து வராது. இப்போ பணம் வர்றதுக்கு உள்ள சில எளிய கிரக அமைப்புகள், அதாவது பணம் ஒருத்தவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும்னா அவங்களோட ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இந்து லக்கணம்னு ஒரு கால்குலேஷன் வந்து உண்டுங்க. அந்த இந்து லக்கணத்துக்கு வந்து சுப அமைப்புகள் வந்து இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சுப வீடுகளில், அதாவது சனி வீடாகவோ செவ்வாய் வீடமாகவோ இல்லாமல் வந்து இந்து லக்கணம் அமைஞ்சு அந்த இடத்துல வந்து குருவோ சுக்கிரனோ இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வந்து தனவான் தான். அவன் ஜாதகத்தில் வந்து 2ஆம் இடம் வலிமையாக இல்லாமல் இருந்தாலும் சரி, 5ஆம் இடம் வலிமையாக இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்து லக்கணம் வந்து சுப வீடாக இருந்து அந்த இடத்துல குருவோ சுக்கிரனோ வளர்பிறை சந்திரனோ சம்பந்தப்பட்டால் ஜாதகர் நிச்சயமாக தனவானாக வாழ்வார். அதே மாதிரி அஸ்தவர்க்கத்தை எடுத்துக்கங்க. அஸ்தவர்க்கத்தில் வந்து அந்த பணபல ஸ்தானங்களான 2, 5, 8, 11 இந்த ஸ்தானங்கள் வந்து அதிக பலன்கள் பெற்றிருந்தாலும் ஜாதகருக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து பணம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னே வந்து தெரியாதுங்க. வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருப்பாங்க. கம்முன்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பாங்க. ஏதோ கொரோனா வந்த பேஷண்ட் மாதிரி வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் பேசுகிறாங்க இல்லையா, இவருக்கு எப்படி பணம் வருதுன்னே தெரியல. ஆள் வந்து 24/7 வீட்டை விட்டு வெளில போகிறதே இல்லை. அவங்களுக்குலாம் அந்த அஷ்டவர்க்கத்தில் வந்து 2, 5, 8, 11 ஏதாவது ஒரு ஸ்தானம் வந்து நல்ல அதிக பலன்கள் பெற்று சிறப்பான யோகம் வந்து கொடுத்துக்கிட்டே வந்து இருக்கும். அதே மாதிரி 2ஆம் அதிபதி, ஒரு ஜாதகத்தில் வந்து 2ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி 11ஆம் இடத்துக்கூட சம்மந்தப்பட்டாலும் ஜாதகருக்கு எப்படியாவது பொருளாதாரம் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி 2, 11 பரிவர்த்தனை இருந்தாலும் ஜாதகருக்கு வந்து பணம் இருக்கும். அதாவது இந்து லக்கணத்தில் குரு இருந்தால் ஜாதகர் வந்து தங்கத்தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு ஜாதகருக்கு வந்து பணம் வருமா அப்படின்னு மூல நூல்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சுக்கிரன் இருந்தால் வெள்ளி தட்டில் சாப்பிட்ற அளவுக்கு அவருக்கு வந்து யோகம் இருக்குமா. சந்திரன் இருந்தால் அன்றாட 5000, 10,000 வந்து பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஆணித்தரமாக வந்து நம்ம வந்து சொல்லணும்னா மூல நூல்களை வந்து நம்ம வந்து நிறையா வந்து ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணோம்னா நமக்கு வந்து அதை நம்ம வந்து வர கிளையண்ட்டுக்கிட்ட வந்து ஒப்பிட்டு பார்க்கணும். பார்த்தோம்னா அது வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த ஒரு கருத்து வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி இப்போ 9, 6 சம்பந்தம் அப்படி இருந்தால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்தை கடனாளி இல்லைனா தந்தை நோயாளி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. 9, 6 சம்பந்தம் இருந்தால் பையன் வந்து அந்த ஆணோ பெண்ணோ தந்தைகிட்ட வாழ மாட்டாங்க, தாய்மாமன் கிட்ட போய் வாழ்வாங்க. தாய்மாமனோட முழு சொத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய கொடுப்பனை வந்து அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். அதே மாதிரி ஒரு பாவக அதிபதி எந்த பாவகத்தில் போய் உட்கார்றோ அந்த பாவக காரகத்துவ ரீதியான உறவுகிட்டைய தன்னோட காரகத்துவத்தை வந்து அது வந்து இழக்கும். நல்லா திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. ஒரு பாவக அதிபதி எந்த பாவகத்தில் போய் உட்காருதோ அந்த பாவக காரகத்துவ ரீதியான உறவுகிட்ட தன்னோட காரகத்துவத்தை அது போய் இழந்துடும். இப்போ 2ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தா ஜாதகருக்கு வர்ற பணமெல்லாம் வந்து எங்கே போகும்? நோய்க்கு போகும், கடனுக்கு போகும். அதுமாரி லக்னாதிபதி 6ஆம் இடத்துல உட்காந்துருந்தா ஜாதகர் வந்து கடன் வாங்கிக்கிட்டே இருப்பார். 6 கூட இவன் லக்னத்தில் போய் உட்காந்தானா கடன் வந்து ஜாதகரை தேடி வந்து வரும். இப்போ இந்த ஒரு ஜாதகத்தில் வந்துங்க
இப்போ 2ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 2ஆம் அதிபதி வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 2ஆம் அதிபதி வந்து 12ஆம் இடத்துல இருந்தாலும் சேரக்கூடாதுன்னு வந்து சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 1-6 காம்பினேஷன் 2-6 காம்பினேஷனை மட்டும்தான் நான் வந்து வலுவான ஒரு பிரச்சனைக்கு உள்ள ஒரு யோகமாக நான் வந்து தோஷமாக நான் வந்து சொல்கிறேன். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு பாவக அதிபதி எந்த பாவகத்தில் போய் உட்கார்றாரோ அந்த பாவக காரத்துவ ரீதியான உறவுகிட்ட தன்னை வந்து இழப்பாரு அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்கிறோம். அப்போ 2ஆம் அதிபதி வந்து 6ஆம் இடத்துல இருந்தால் கடனுக்காகவோ நோய்க்காகவோ இழக்கிறார். இது என்ன விதமான குற்றத்தால் இந்த அமைப்பு வந்து வருது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சார் 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்துங்க நோய், கடன், எதிரி சார்ந்த பிரச்சனை சொல்கிறதுனா 6ஆம் இடம் தான் வந்து உத்தியோகங்க. 6ஆம் இடம் தான் வந்து வேலையாட்கள். அதாவது சென்ற ஜென்மத்தில் என்ன ஒருத்தருக்கு வந்து, அதாவது ஒருத்தர் வந்து உழைச்சாங்கன்னா அந்த உழைச்ச வேர்வை காயறதுக்கு முன்னே உள்ள கூலியை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அந்த உழைத்த வேர்வைக்குள்ள கூலியை வந்து கொடுக்காதவங்களுக்கு இந்த மாதிரி 1-6 காம்பினேஷன் 2-6 காம்பினேஷன் வந்து வரும். நீங்கள் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க, பெரிய சொத்துக்கள்லாம் வந்து நிறையா இருக்கும். ஆனால் லிக்விட் கேஷே அவங்கக்கிட்ட வந்து இருக்காது. அன்றாட பணப்பழக்கத்துக்கு இன்றைக்கி ஒரு சேலரி போட போகிறாங்க அப்படின்னு வச்சுக்காங்க, அவங்ககிட்ட பெருசாக வந்து பணம் வந்து இருக்காது. வெயிட் பண்ணுவாங்க, இன்றைக்கி 5ஆம் தேதி தானே ஆகுது, 10ஆம் தேதி போடுவோம் அப்படின்னு வந்து வேலையாருங்க சம்பளம் கேட்டால் வந்து சொல்லுவாங்க. அதாவது 1-6 காம்பினேஷன் 2-6 காம்பினேஷன்லாம் வேலையாட்களை வந்து கொடுமைப்படுத்தின குற்றத்தால் வந்து அவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் 1-6 காம்பினேஷன் 2-6 காம்பினேஷன் வந்திருக்குன்றது நான் வந்து பிரச்சனத்தில் நான் நிறையா தடவை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்போ 2-6 காம்பினேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலை ஆட்களை மட்டும் கொடுமைப்படுத்தின குற்றம் வந்து கிடையாது. இப்போ ஒரு 2 பேர் வேலை பார்க்குறாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க, முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக அந்த சக ஊழியரை வந்து போட்டு கொடுக்குறது. இப்போயுமே ட்ரெண்டிங்கில் பாருங்கள், நீங்கள் யாராவது வந்து கோச்சாரத்தில் வந்து 2ஆம் இடமும் 6ஆம் இடமும் வந்து கனெக்ட் ஆகும்போது வந்து நீங்கள் பாருங்கள், இப்போ குரு வந்து 2ஆம் இடத்துக்கு வராருன்னு வச்சுக்கோங்க, அவர் 5ஆம் பார்வையால் 6ஆம் இடத்தை வந்து பார்ப்பாரா? அந்த காலகட்டத்தில் பாருங்கள், வேலை பார்க்குற இடத்துல வந்து பிரச்சனை வந்து வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா 2-6 வாக்கால் தான் கூட வேலை பார்க்குறவனை வந்து அவங்க வந்து பிரச்சனைக்கு உட்படுத்துவாங்க. அப்போ 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ அவனுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அந்த உண்மை வந்து புரியும். அப்போ 2-6 சம்பந்தம் வந்து ஒரு கொடூரமான ஒரு சம்பந்தம் அப்படின்னு அதை சொல்லி, அதே 2-6 சம்பந்தம் 2 கூட வந்து 6ல் இருந்தால் அது 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை வந்து பார்க்குது. அது வந்து பெரிய தவறு வந்து கிடையாது. அது வந்து ஒரு நிதர்சனமான நல்ல பலனை கொடுக்கக்கூடிய இடம் தான். அதே மாதிரி 2ஆம் அதிபதி வந்து 12ல் இருந்தால் அது வந்து 2க்கு லாபஸ்தானங்க. அவங்க வந்து நிறையா பணம் வந்து வச்சுருப்பாங்க. எப்படி வருமானம் வந்ததுன்னு சொல்ல முடியாத வகையில் வந்து செலவழிக்க முடியாத வகையில் வந்து பணம் வச்சுருப்பாங்க. 12ஆம் இடங்கிறது வந்து முதலீடு தான். அவங்களோட முதலீடுகள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல தான் வந்து இருக்குது. இப்படி வந்து ஜோதிடத்தில் வந்து முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் வந்து நிறையா வந்து இருக்குது. அப்போ நீங்கள் வந்து 2, 5, 8, 11 பணபரஸ்தானங்கள் வந்து நல்லா இருக்குது, அப்போ நீங்கள் வந்து நல்லா கோடீஸ்வரனாக இருப்பீங்க அப்படின்னு வந்து சொன்னால் அவன் வந்து கழுவி நம்மளை வந்து ஊற்றிட்டு போவாங்க. நானே வந்து கஷ்டப்படுறேன், பணத்துக்கு எப்போ வழி கிடைக்குன்னு தான் நான் வந்திருக்கேன், நீ வந்து 2, 5, 8, 11 சம்மந்தம் இருக்குது, அதனால் வந்து நான் வந்து கோடீஸ்வரன் அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சொல்ல முடியாது. இப்போ 2ஆம் இடம் எப்படி வேலை செய்யுது, 5ஆம் இடம் எப்படி வேலை செய்யுது, 11ஆம் இடம் எப்படி வேலை செய்யுதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க தானே பணபரஸ்தானங்கள், மனிதருக்கு வந்து பணத்தை கொடுக்குறது அந்த 4 ஸ்தானங்கள் தானே. இப்போ 2ஆம் இடங்கிறது வந்து தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்போ 2ஆம் அதிபதி வந்துங்க நல்லா பார்த்துக்கங்க, 2ஆம் அதிபதி வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து நல்லா சிறப்பாக வந்து இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து அடிப்படை தேவைக்கு மட்டும்தான் வந்து நிறைவேறும். நல்ல உணவு கிடைக்கும், நல்ல உடை கிடைக்குங்க, இருக்கிறது கூட ஒரு வீடு வந்து கிடைக்காது. நீங்கள் நல்லா பாருங்கள், எந்த ஒரு நக்னமாக இருந்தாலும் 2ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கிறா அப்படின்னு கேளுங்க, 2ஆம் அதிபதி வந்து உச்சமாக இருக்கான்னு வந்து கேளுங்க, அவங்களுக்கு வந்து அடிப்படை தேவைகள் நிறைவேறதுக்குள்ள வருமானம் கிடைக்குமே தவிர முழுமையான அவங்களோட தேவைகள் வந்து நிறைவேறவே செய்யாது. ஏன்னா 2ஆம் இடம் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்து பவர். ஏன்னா அதுக்கடுத்து 5ஆம் இடம் வந்து அதை விட பவர். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து கௌரவங்க, கௌரவ பதவியில் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு நிலையான நிரந்தரமான ஒரு தொழில் உத்தியோகம் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் வந்துங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு முன்னே ஒரு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னே ஒருத்தவங்க வந்து வீடு கட்டி கார் வச்சுருக்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து சமுதாயத்தில் பணக்காரங்களாக வந்து இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டில் எல்லாருமே கடன் வாங்கி வீடு கட்டிடுறாங்க, எல்லாருமே கடன் வாங்கி வந்து கார் வாங்குறாங்க. அப்போ அவங்க வந்து பணக்காரங்கன்ற லிஸ்ட்டை நம்ம வந்து சேர்க்க முடியுமா? பணக்கார போர்வையில் உள்ள கடனாளிகள்னு தான் சொல்லணும். அதாவது 5ஆம் இடம் வேலை செய்கிறவங்க வந்து கௌரவத்துக்காக வந்து கடன் வாங்குவாங்க, கௌரவத்துக்காக வந்து வாழ்வாங்க. ஆனால் அவங்ககிட்ட ஒரு வீடு இருக்கும், ஒரு கார் இருக்கும், ஒரு நல்ல கௌரவ பதவி இருக்கும், நல்ல ஒரு தொழில் உத்தியோக அனுகிரகம் வந்து உண்டு. அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கங்க வந்துங்க, அதாவது ஒற்றைப்படை ராசிகள், அதாவது ராசிகளை வந்து நம்ம வந்து ஒற்றைப்படை ராசிகள், இரட்டைப்படை ராசிகள்னு வந்து நம்ம வந்து 2ஆக வந்து பிரிக்கலாம். ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே வந்து ஆண் ராசிகளாக வரும், இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே வந்து பெண் ராசிகளாக வந்து வரும். அந்த ஒற்றைப்படை ராசியில் வந்து 5ஆம் இடம் வந்து ஆண் ராசியாக தான் வந்து வருது. சூரியன் வந்து ஆண் ராசியாக தானே வர்றாரு. இப்போ ஒரு இடத்துல போய் அவங்க போய் கடன் கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு கடன் கேட்குறதுக்கு ஒரு ஆள் போவாங்க.
எங்கள் ஓனருக்கு வந்து கடன் வேணுமா, இன்றைக்கி வந்து பணம் கிடைக்குமா, அவங்க டைரெக்டாக போய் கேட்க மாட்டாங்க, ஏன்னா கௌரவம். ஆனால் ஆள் மூலமாக வந்து கேட்டு வந்து விடுவாங்க. இந்த மாதிரி வந்து 5ஆம் இடம் வேலை செஞ்சால் அவங்களுக்கு வந்து தேவையான வசதிகள் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம வந்து குறைச்சி வந்து சொல்ல முடியாது. நல்லா வீடு வச்சுருப்பாங்க, கார் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து சமுதாயத்தில் வந்து நல்ல வீடு கார் வச்சுருக்கிறவங்கெல்லாம் வந்து கௌரவமாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தானே எல்லாருமே கடன் வாங்கி வந்து அந்த சமுதாயத்துக்காக வந்து அவங்க வந்து கடனில் ஈடுபடுறாங்க. 5ஆம் இடங்கிறது நல்ல இடம் தான். அவங்க வந்து திட்டமிடு நல்லா வந்து இருக்கும், ஆலோசனை சொல்லி வந்து சம்பாதிப்பாங்க. பேங்கிங், ஆடிட்டிங், டீச்சிங், ஐடி இந்த மாதிரியான ப்ரொஃபைல்களில் அவங்க வந்து இருப்பாங்க. ஆனால் எப்போ வந்து அவங்க வந்து கடன்ற விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து போகிறாங்களோ அன்றைக்கி வந்து அந்த 5ஆம் பாவம் வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது 4ஆம் பாவத்துக்கு 2 தான் வந்து 5ஆம் பாவம். கடன் வாங்கி 4ஆம் இடம், அதாவது 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 5ஆம் இடம், 5ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம் வந்து 4. அப்போ எப்போ கடன் வாங்கி அவன் வந்து சொத்து வாங்குறானோ, எப்போ கடன் வாங்கி அவன் வந்து வீடு கட்டுறானோ, அப்போ வந்து அவனோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. இப்போ நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. அதாவது 4-5 காம்பினேஷன், அதாவது 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்புங்க. 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது வந்து தவறுங்க. நம்ம அதை தான் முதல்ல வந்து சொன்னோம். ஒரு பாவக அதிபதி எந்த பாவகத்தில் போய் உட்கார்றாரோ அந்த பாவக காரக ஆதிபத்திய ரீதியாக தன்னோட பலனை வந்து இழத்துடுறாரு. அப்போ ஒருத்தன் வந்து தன்னோட சொத்துக்கு மேலே, தன்னோட சொத்து மதிப்புக்கு மேலே வந்து கடன் வாங்கினா அவங்க வந்து அழிஞ்சிட்டாங்க. சொத்து மதிப்புக்கு உட்பட்டு அவங்களோட கடன் இருந்தால் நிச்சயமாக அந்த வாழ்வாதாரம் அவங்களுக்கு வந்து பாதிக்காது. இப்போ அடுத்த பணபரஸ்தானம் வந்து 8ஆம் இடம். அதாவது 7க்கு 2 தான் வந்து 8ஆம் இடம். அதாவது 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் யார், அதாவது இப்போ நான் வந்து இந்த 2, 5, 8, 11 எந்த பாவகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பணபரஸ்தானத்தை நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போ 5ஆம் இடம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப வலிமையாக இருக்குது, அவங்க வந்து கடனால் கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னா, அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு வந்து முதல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து 5ஆம் பாவகம் வந்து வரம்னு வந்து அர்த்தம். காதல் திருமணம் பண்ணினதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து அதிகமாக வந்து நல்லா உயர்ந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 5ஆம் பாவம் வந்து வரமாக வந்து செயல்படுது அப்படின்னு வந்து அர்த்தம். இப்போ காதல் திருமணம் பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்களால வாழ முடியாமல் கஷ்டப்பட்டாங்கன்னா 5ஆம் பாவம் வந்து அவங்களுக்கு வந்து சாபம். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தவங்க வந்து நலிஞ்சு போனாங்கன்னா 5ஆம் பாவம் அவங்களுக்கு வந்து சாபம். இப்போ எந்த பாவம் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம வந்து ஜோசியத்தை போய் வந்து பார்க்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. உங்களுக்கு 5ஆம் பாவம் வேலை செஞ்சு நீங்கள் அதிர்ஷ்டத்தை வந்து அனுபவிச்சிங்கன்னா 5ஆம் பாவகம் வரும். 5ஆம் பாவகம் வந்து உங்களோட கஷ்டத்தை வந்து அதிகப்படுத்துச்சுன்னா வந்து 5ஆம் பாவகம் வந்து சாபம். இப்போ 8ஆம் இடம், அதாவது 7க்கு 2 திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் இடம் வந்து, அதாவது 8ஆம் இடம் வந்து வரமாக வந்து செயல்படுதுன்னு வந்து அர்த்தம். 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களோட வாழ்வாதாரம் உயர்ந்துச்சுன்னா உங்களுக்கு 8ஆம் இடம் வந்து வரமாக செயல்படுதுன்னு வந்து அர்த்தம். 8ஆம் இடம் தான் வந்து அதிர்ஷ்ட சொத்து, பிள்ளையில்லா சொத்து, அதிர்ஷ்ட பணம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து 8ஆம் இடம், காப்பீட்டு பணம், இதெல்லாம் வந்து நம்ம வந்து 8ஆம் இடத்துல தானே வந்து சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து பினாமி சொத்து இதெல்லாம் வந்து 8ஆம் இடம் தான். இப்போ 8ஆம் இடம் வந்து உங்களுக்கு வந்து வரமாக செயல்படுது அப்படின்னா 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கணும். கல்யாணம் பண்ணி வரும்போது வாழ்க்கை துணை வந்து நல்ல பொருளாதாரம் நிறைஞ்சவராக வந்து வந்திருக்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து 8ஆம் பாவகம் வந்து வரம். எந்த பாகம் வந்து உங்களுக்கு வந்து வரமாக இருக்குது, எந்த பாகம் உங்களுக்கு வந்து சாபமாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து எளிமையாக புரிஞ்சிக்கக்கூடிய வழிமுறைகள். அடுத்து வந்து 11ஆம் பாவகம், அது வந்து 4வது பணபரஸ்தானம், அதாவது 10க்கு 2. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்க வந்து தொழிலில் வந்து கடன் வாங்கி தொழில் பண்ணி ஜெயிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து 11ஆம் பாவகம் வந்து வரம். கடன் வாங்கி தொழிலில் வந்து அவங்க வந்து தோற்று போனாங்கன்னா 11ஆம் பாவம் அவங்களுக்கு வந்து வரம். அந்த 11ஆம் பாவத்தில் எத்தனை கிரகம் இருந்தாலும் நன்மை தான் வந்து சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ 11ஆம் இடம் வந்து சரலக்கணத்துக்குலாம் வந்து பாதகாஸ்தானமாக வந்து வரும். அப்போ அது வந்து பாதகாதிபதி வேலையை செய்யாமல் வந்து 11ஆம் பாவத்து பலனை வந்து கொடுக்காது. 11ஆம் பாவ பலனை கொடுத்தாலும் ஜாதகர் வந்து அந்த பலனை வந்து அனுபவிக்க முடியாத விதத்தில் தான் அது பலன் கொடுக்குமே தவிர பலன் கொடுக்காமல் வந்து போகாது. இப்போ ஒரு ஜாதகர் வந்து நிறைய பொன் பொருள் சேர்த்தாரு அப்படின்னா அதை வந்து அவரை சார்ந்தவங்க வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்குமே தவிர ஜாதகருக்கு அது வந்து பயன்படாது. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பணம் வர்றதுக்கு உள்ள வழிமுறைகளை வந்து நம்ம வந்து எந்தெந்த அமைப்புகள் இருந்தால் பணம் வருன்றதை நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ நல்லா பாருங்கள். இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணாதிபதி ரெண்டுமே சேர்ந்து 2ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ சம்மந்தப்பட்டால் அவங்க வந்து பெரிய கோடீஸ்வரங்களாக வந்து இருப்பாங்க. நீங்கள் நிறையா ஜாதகம் பார்க்குறவங்களாக இருந்தால் அந்த ஜாதகத்தை நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். அந்த ரூலெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அப்ளிகண்ட் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து 5ஆம் அதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது நல்லா பாருங்கள், 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடங்கிறது வந்து குழந்தையை பற்றி சொல்கிற இடம், 5ஆம் இடங்கிறது வந்து அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்கிற இடம். 5ஆம் அதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருந்தால்
பிள்ளைங்க வந்து நல்லா பெரிய பிள்ளைங்களை ஆன பிறகு அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி மருமகன் தான் 11ஆம் இடம் வந்து மருமகளை வந்து சொல்கிற இடம். இப்போ 5ஆம் அதிபதி வந்து 11ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வாழ்வாதாரம் வந்து உயரும். பிள்ளைங்களை வச்சு அவங்களோட வாழ்வாதாரம் உயர்றதா 5-11 சம்பந்தம். அப்போ எப்படி நம்ம வந்து சுற்றி முற்றி நம்ம வந்து கணக்கு போட்டால் கூட அந்த 2, 5, 8, 11 பாவங்கள் சம்பந்தம் இருந்தால் கண்டிப்பாக ஜாதகருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் பணம் வந்து வந்தே வந்து தீரும். இப்போ இது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இந்த ஸ்தானங்கள் வந்து வேலை செஞ்சால் பணம் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ வந்து நான் வந்து மெயின் கான்செப்டாக வந்து ஒரு விஷயம் வச்சுருக்கேங்க. பாவகர்த்தரி தோஷம்னு ஒரு மெயின் கான்செப்ட் வச்சுருக்கேன். இந்த அமைப்பு இருந்தால் அந்த அமைப்பு வந்து அந்த பாவகர்த்தரி யோகம் தோஷம் இந்த அமைப்பு இருந்தால் ஜாதகர் வந்து அவங்க ஜாதகத்தில் எவ்வளோ நல்ல பலன்கள் இருந்தால் கூட அவங்களால வந்து அனுபவிக்க வந்து முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து மேசலக்கணம்னு வந்து வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து 12ஆம் இடத்துல வந்து இப்போ வந்து சனி இருக்கிறாங்க டிரான்சிட்டில். இப்போ 2ஆம் இடத்துல வந்து ஒரு கேது இருந்தாங்க. ஒரு கற்பனைக்கு நான் வந்து சொல்கிறேன். 2ஆம் இடத்துல வந்து கேது இருந்தால் அப்போ வந்து லக்னம் வந்து அவங்களுக்கு வந்து பாவகர்த்தரியில் வந்து மாட்டிருச்சு. இப்போ அதே தான் அந்த மேசலக்கணத்துக்கே இப்போ 2ஆம் இடத்துல ரிஷபத்தில் வந்து சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 12ஆம் இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு செவ்வாய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல வந்து ஒரு கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அதாவது மிதுனத்தில் வந்து கேது இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த ஜாதகருக்கு வந்து எவ்வளோ ஒரு நல்ல அமைப்புகள் இருந்தாலும் அவருக்கு வந்து பணமே வந்து வராது. இந்த பாவகர்த்தரி தோஷம் வந்து ஜோதிடத்திலேயே வந்து ரொம்ப கொடுமையான ஒரு தோஷம் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த தோஷம் இருக்கிறவங்க நல்ல உக்கிர தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எளிமையாக வந்து பணம் வந்து வருது. அதே மாதிரிங்க இப்போ நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி பாவகர்த்தரி தோஷம் எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரி பாவகர்த்தரி யோகம் வந்து இருக்குது. இப்போ அதே மேசலக்கணத்தை வச்சுக்கோங்க. லக்னாதிபதி செவ்வாய் வந்து லக்னத்திலே வந்து இருக்கிறாரு. அவருக்கு வந்து இடதுபுறம் வந்து குரு இருக்கிறாரு, வலது பக்கம் வந்து புதன் இருக்கிறாரு. அப்போனா அது வந்து யோகமான ஜாதகம். அவங்க சும்மானு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு உட்காந்துருந்தா கூட அவங்களுக்கு வந்து பணம் வந்து வீடு தேடி வந்து வரும். அந்த தோஷத்துலேயும் அந்த தோஷமா யோகமா அப்படின்றத நம்ம வந்து பகுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்மளோட திறமையை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அதுமாதிரி அடுத்து வந்து கிரகச்சேர்க்கைகள் நிறைய கிரகச்சேர்க்கைகள் வந்து நல்லா வந்து பலன் கொடுக்கும். அந்த ஆனந்தையா பேசின மாதிரி அந்த அதாவது குரு செவ்வாய் சம்பந்தம், குரு சுக்கிரன் சம்பந்தம், குரு சனி சம்பந்தம், குரு சந்திரன் சம்பந்தம் இதெல்லாம் வந்து நல்ல வரங்க. அதாவது அந்த ஒரு கிரகம் வந்து 2 ஆதிபத்தியம் பெற்ற கிரகமாக இருந்தால் ஒரு ஆதிபத்திய ரீதியாக தன்னோட அசுபபலனை வழங்கினா கூட இன்னொரு ஆதிபத்திய ரீதியாக தன்னோட சுபபலனை வந்து வழங்கியே தீரும். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போ கிரகச்சேர்க்கை இந்த கிரகச்சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக ஜாதகர் வந்து தனவான் அப்படின்ற கிரகச்சேர்க்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருக்கு சனிக்கு வந்து சம்பந்தம் இருந்தால் அது வந்து தர்ம கர்மாதிபதி யோகங்க. எந்த விதமான ஜாதகத்தில் வந்து எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் அந்த ஜாதகர் வந்து பிறந்தா கூட அவருக்கு வந்து அந்த குரு சனி சம்பந்தம்ன்ற தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்தால் அவர் வந்து சாதாரண மனிதனாக பிறந்தால் கூட சாதனை மனிதனாக வந்து வாழ்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த கிரக சேர்க்கை வந்து அவங்களுக்கு வந்து பலனை வந்து தரும். அதே மாதிரி குரு சுக்கிரன் சம்பந்தம் இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள், நிறைய பொன்னகைகள் வந்து நிறையா வந்து ஆபரணங்கள் வந்து நிறையா வந்து வச்சுருப்பாங்க. அழகு ஆடம்பரத்து மேலே அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அதே மாதிரி குரு சந்திரன் சம்பந்தத்தை வந்து எடுத்துக்கோங்க. குரு சந்திரன் வந்து சில பேருக்கு வந்து யோகமாக இருக்கும், சில பேருக்கு வந்து சாபமாக தான் இருக்கும். அந்த 2 ஆதிபத்தியம் கட்டுற கிரகங்கள் வந்து ஒரு ஆதிபத்திய ரீதியாக நன்மையை செஞ்சால் இன்னொரு ஆதிபத்திய ரீதியாக தீமையை செல்லும். ஆனால் குரு சந்திரன் சம்பந்தம் இருக்கிறவங்க பாருங்கள், வீட்டை விட்டு வெளில போனாங்கன்னா 1000-2000 ஜோப்புக்குள்ளே வைக்காமல் வீட்டுக்குள்ளே வரவே மாட்டாங்க. நல்லா நீங்கள் கவனித்து பாருங்கள். எப்படியோ ஒரு விதத்தில் அவங்க வந்து பணத்தை வாங்கிட்டு தான் வீட்டுக்குள்ளே வந்து வருவாங்க. அந்தளவுக்கு அவங்க வந்து உழைப்பு வந்து இருக்கும். அதேமாதிரி சனி சுக்கிரன் சம்பந்தம், அந்த சனி சுக்கிரன் சம்பந்தம் இருக்கிறவங்களுக்கும் எப்படியோ ஒரு விதத்தில் வந்து பொருளாதார தேவைகள் வந்து நிறைவு பெறும். அந்த குரு செவ்வாய் சம்பந்தம் வந்து அந்த ஆனந்தையா சொன்னது உண்மைதான், ஐயா சொன்னது வந்து உண்மைதான். எனக்கு வந்து குருவுக்கு செவ்வாய்க்கு வந்து சம்பந்தம் வந்து இருக்குதுங்க. நான் வந்து ஒரு கடைக்கு நம்ம போனோம்னா அந்த கடை அது வரைக்கும் காலியாக தான் கிடக்குது. நம்ம போன பிறகு நமக்கு பொருள் கொடுக்க மாட்டேன்றாங்க, பின்னாடி வந்தவங்களுக்கு தான் வந்து பொருள் கொடுக்குறாங்க. அது வந்து உண்மைதான். அது வந்து பொருளாதார சேர்க்கை வந்து அதிகமாக வந்து கொடுக்குது. ஏன்னா இது வந்து வெளியில் சொல்லக்கூடாது, குடும்ப ரகசியம். ஆனால் கூட நான் வந்து சொல்கிறேன், எனக்கு வந்து குரு செவ்வாய் சம்பந்தம் இருக்குது. குடும்பத்துக்கு நான் வந்து நிறையா விதத்தில் வந்து பக்கபலமாக வந்து இருந்திருக்கிறேன். உண்மையாக இல்லைன்றது என்னோட கணவர் அங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டுக்கங்க. அந்த குரு செவ்வாய் சம்பந்தம் வந்து அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்குது. இப்போ நம்ம ஒரு பாவகர்த்தரி தோஷம் சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த கிரக சம்பந்தங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லணும். அதே மாதிரிங்க இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்த்தால் ஜாதகர் வந்து கடனாளியா தனவானா? கடன் ஜாதகருக்கு அடையுமா? கடன் வந்து பெருகுமா? கிடையவே கிடையாது. 6ஆம் இடத்தை 6ஆம் அதிபதியை குரு பகவான் பார்த்தால், இது லக்னத்துக்கு எந்த லக்னத்துக்குன்னு நம்ம பார்க்கல, 6ஆம் இடத்தை 6ஆம் அதிபதியை குரு பகவான் பார்த்தால் கடன் வந்து ஜாதகருக்கு பெருகுமா குறையுமா? கண்டிப்பாக. நிறைய பேருங்க
குரு வந்து 6ஆம் இடத்தை பெருகுது, நீங்கள் வந்து கடன் அடைச்சிருவீங்க நிறைய பேர் வந்து பலன் சொல்கிறாங்க. ஆனால் அனுபவத்தில் குரு வந்து 6ஆம் இடத்தை வந்து பார்த்தாருன்னா, 6ஆம் அதிபதியை பார்த்தாருன்னா கடன் பெருகுது, நோய் பெருகுதுங்க. குரு பார்த்த இடம் வந்து பெருக தானே செய்யுங்க. எப்படிங்க வந்து குரு வந்து தன்னோட பார்வையால் பார்த்த இடம் வந்து பெருகுது. அப்போ வந்து அவருக்கு வந்து கடன் கூடுமா குறையுமா? தப்பாக வந்து பலன் சொல்கிறாங்க. ஏங்க குரு என்னோட 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, எனக்கு எப்படி கடன் வந்து குறையாமல் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுமாதிரி சரம், ஸ்திரம், உபயம் இப்படி வந்து 3 கான்செப்ட் வந்து இருக்குங்க. அதாவது ராசிகளோட தன்மையை பொறுத்து சரம், ஸ்திரம், உபயம்னு 3 கான்செப்ட் வந்து இருக்குது. சரம் அப்படிங்கிறது வந்து இயங்கிக்கிட்டே இருக்கிற தன்மை, ஸ்திரம் அப்படிங்கிறது வந்து நிலையான தன்மை, உபயம் அப்படிங்கிறது வந்து சரம், ஸ்திரம், உபயத்தோட 2 பலன், அதாவது நிலையற்றது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இப்போ நல்லா பாருங்கள், ஒருத்தருக்கு வந்து ஒரு கடகலக்கணம்னே எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்து 6ஆம் இடத்துல வந்து குரு இருக்கிறாரு. சரி, 6ஆம் அதிபதி குரு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, நீச்சமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி நீச்சம், அதை விட்டுருங்க. ஆனால் கூட அந்த 6 கூடையவன் வந்து சரத்தில் வந்து உட்கார்ந்துருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து கடன் வந்து வேகமாக வந்து அடையுங்க. ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்களுக்கு வந்து கடன் வந்து அடையும். திரும்ப அவர் வந்து கடன் வாங்காமல் இருந்தாருன்னா அவர் உண்மையிலே வந்து பாக்கியவான். யாருக்கெல்லாம் வந்து 6ஆம் இடம் வந்து ஸ்திரமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கடன் வந்து அடையவே வந்து அடையாது. 6ஆம் இடம் வந்து உபயமாக இருந்தால் கடன் போகும், கடன் வரும். இது வந்து ஜோதிடத்தில் வந்து நிறையா உள்குத்துகள் வந்து நிறையா வந்து இருக்குது. நம்ம பொதுப்படையாக நம்ம வந்து பார்த்து வந்து நம்ம வந்து பலன் வந்து சொல்லக்கூடாது. இப்போ இது வரைக்கும் நான் பேசினதில் யாருக்கெல்லாம் ஏதாவது வந்து டவுட் இருந்தால் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் பரிகாரத்துக்கு நான் வந்து போகிறேன், எளிய வழிமுறைகளுக்கு போகிறேன். சரி, 8ஆம் இடத்துலேருந்து அது 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பணபரஸ்தானம், தனஸ்தானம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இயங்குது. 2ஆம் இடத்தை தன் வீட்டை தானே பார்க்குறாரு இல்லைங்க சார். தன் வீட்டை தானே வந்து பார்க்கும்போது பலம் தானேங்க சார் அது. இப்போ நான் வந்து சரம், ஸ்திரம், உபயம் இந்த 3 கான்செப்டை பயன்படுத்தி நான் ஒரு பரிகாரம் நான் வந்து சொல்கிறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குறையும், இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாகும். கடன் வந்து முற்றிலும் நிவர்த்தி ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்குமே வந்து உழைக்காமல் வந்து கடன் வந்து முற்றிலுமே நிவர்த்தி ஆகாது. கோச்சாரத்தில் குரு பகவான் வந்து ஜனனகால சனி பகவானை தொடர்பு கொண்டாலோ, ஜனனகால சனி பகவான் கோச்சார குரு பகவானை தொடர்பு கொண்டால் மட்டுமே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கடன் அடையக்கூடிய காலம் வந்து வரும். இப்போ சரம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நல்லா இயங்கிக்கிட்டே இருக்கிற தன்மை அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். இப்போ ஒருத்தவங்க வந்து கடன் வாங்குறாங்க. கடன் வாங்கும்போது வந்து சர மாதங்களில் போய் வந்து அவங்க கடன் வாங்கினாங்கன்னா சீக்கிரம் வந்து கடன் வந்து அடைஞ்சிரும். சர மாதங்கள் அப்படின்னா மேஷம், சித்திரை மாதம், ஆடி மாதம், துலா மாதம், அதாவது ஐப்பசி மாதம், அவங்களுக்கு வந்து அடுத்து வந்து தை மாதம். இந்த மாதங்களில் அவங்க வந்து கடன் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், அந்த சரம் வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும், வேகமாக வந்து கடன் அடையக்கூடிய சூழ்நிலைகளை வந்து உருவாக்கும். ஸ்திர மாதங்களில் வந்து கடன் வந்து வாங்கக்கூடாது. அதாவது வைகாசி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், கும்ப மாதம், அதாவது மாசி மாதம் வந்து கடன் வந்து அவங்க வந்து வாங்கக்கூடாது. அதுக்கடுத்துங்க, இப்போ சர மாதங்களில் வந்து சூரியன் போகும்போது வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து சூரியன் வந்து ஒரு மாதத்துக்குள்ளே நுழையிறாருன்னா அந்த முதல் தேதி வந்து புண்ணிய காலம். நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒரு ராசியில் வந்து சூரிய பகவான் வந்து சஞ்சரிப்பார். அதுதான் வந்து தமிழ் மாத பிறப்பு. அவர் வந்து தன்னோட 1ஆம் தேதி வந்து எந்த ராசிக்குள்ளே நுழையிறாரோ அந்த ராசியை வந்து அவர் வந்து புனிதப்படுத்துவார். அப்போ ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி நீங்கள் வந்து உங்களை வந்து டியூனப் பண்ணணும். இப்போ வந்து சர மாதங்களில் வந்து அவங்க வந்து போகும்போது அது வந்து விசுகாலம். அப்போ அந்த காலங்களில் வந்து பிரம்மாவை வந்து வழிபடணும். நம்ம சொன்ன மாதிரி மேச மாதம், சித்திரை மாதம், ஆடி மாதம், ஐப்பசி மாதம், தை மாதம், இந்த மாதங்களில் வந்து சூரியன் போகும்போது விசுகாலம். இந்த காலங்களில் நீங்கள் வந்து பிரம்மாவை வந்து வழிபாடுங்க பண்ணுங்கள். படைப்பாளையும் வந்து பிரம்மா தான். அப்போ நம்ம தலைவிதியை வந்து அவர் வந்து ஏதோ கொஞ்சம் கருணை பண்ணுவார். அதுக்காக வந்து கடனை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருன்னு வந்து சொல்லலை. பொருளாதாரம் வளர்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலையை வந்து அவர் வந்து உருவாக்கி கொடுப்பார். அதுதான் வந்து இதில் கான்செப்ட். கடன் அடையுன்றது கான்செப்டே வந்து எளிய வழிமுறைகள் தான். அதே மாதிரி இப்போ
இப்போ ஸ்திர மாசங்களில் வந்து சூரியன் வர்றது தான் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு வந்து இருக்குது. உங்கள் ஜாதகம் வந்து எவ்வளோ பெரிய மோசமான ஜாதகமாக இருந்தால் கூட ஸ்திர மாசங்களில் அந்த 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜை வந்து எல்லா பெருமாள் கோயில்லையும் பண்ணுறாங்க. அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜையில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டிங்கன்னா கடன் நோய் என்ன உங்கள் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கொடூரமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அனைத்து பிரச்சனைகளும் வந்து தீரும் அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை. இது வந்து பல வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து அவங்க வந்து நல்லபடியாக மீண்டு வந்த பரிகாரம். 1ஆம் தேதி மட்டும்தாங்க சார் வந்து அதுக்கு வந்து வலிமை அதிகம். அதே மாதிரி இப்போ ஆமாம் காலையில் அந்த சூரியன் உதயமாகிற பலன் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம மக்கள் எந்திரிக்கிறதே 10 மணிக்கு எந்திரிப்பாங்க. அதுமாதிரி இப்போ 2-9 இந்த இடங்கள்ல வந்து யாருக்கெல்லாம் வந்து அவங்க வந்து தெரிஞ்சிருச்சு. எல்லாம் 2ஆம் இடத்துல யாருக்கு வந்து இருக்கோ இல்லை 9ஆம் இடத்துல வீடியோ சுற்றணும் அவங்க யார் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வந்து 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் இருக்கோ அது அவங்கள வந்து தெரிஞ்சிருக்காங்க. இல்லை அந்த 9ஆம் இடத்த குரு பார்த்தாலும் சரி 2ஆம் இடத்த குரு பார்த்தாலும் வந்து சரி அவங்க ஜாதகத்தில் 2ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துக்குள்ள குருவோ சுக்கிரனோ வந்து சம்மந்தம் வந்து படணும். அப்படி இருக்கிறவங்க யாருன்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட உங்களோட அதாவது உங்களோட ஜென்ம நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, அந்த ஜென்ம நட்சத்திர நாளில் அவங்க கையில் வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா ஏதோ ஒரு பணத்தை வாங்குங்க. அந்த பணத்தை வந்து ஒரு கவரில் போட்டு நீங்கள் உங்களோட பூஜை அறையில் வச்சுக்கோங்க, இல்லை உங்களோட தென்மேற்கில் வச்சுக்கோங்க. அதையும் முன்னோட சிறப்பான இடம் வந்து இந்திர மூலைன்னு வீட்டில் வந்து ஒரு இடம் வந்து உண்டு. உண்மையிலே வந்து தென்மேற்கு மூலை வந்து பணம் கொடுக்குற கிடையாதுங்க, இந்திர மூலை தான் வந்து பணம் கொடுக்குற இடம். இந்திரம் அதாவது ஒரு வீட்டில் வந்து தென்கிழக்கிலிருந்து வடமேற்கு வரைக்கும் உள்ள இடத்துல வந்து மையப்பகுதி தான் வந்து இந்திர பகுதி. அந்த இந்திர பகுதி அதில் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து சேமிச்சுக்கிட்டே வந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து வளரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். இது புரியுதா? இந்த கான்செப்ட் புரியுதுங்களா? அதாவது தென்கிழக்கிலிருந்து வடகிழக்கு வரைக்கும் வந்து உள்ள பகுதியில் மத்தியம பகுதி தான் வந்து இந்திர பகுதி. இப்போ வந்து ஒரு 30 அடி ஒரு வீடு அப்படின்னா அந்த 15 அடி நடுவில் உள்ள அதாவது தென்கிழக்கிலிருந்து அந்த வடகிழக்கு வரைக்கும் உள்ள அந்த மத்தியம பகுதி தான் வந்து இந்திர பகுதி. அந்த இந்திர பகுதியில் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை வந்து சேமிச்சுக்கிட்டே வாங்க. இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் எடுத்து ஜோப்பில் வைங்க. இது வந்து நான் கண்டுபிடிச்சது கிடையாது, கணியரையா கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் சொன்னது. ம் ம் சரி. இது அது மாதிரி இப்போ லக்னம் அப்படின்ற ஜாதகர் வந்து தான் வெல்லணும் அப்படின்னு நினச்சாருன்னா, அதாவது லக்னம் என்னும் ஜாதகர் தான் வெல்லணும் அப்படின்னு நினச்சா தன் பாவத்துக்கு 12ஆம் பாவத்தை வந்து இயக்கணும் அப்படின்னு வந்து உண்மை. எந்த பாவத்தை நம்ம வந்து வெல்லணுமோ அதுக்கு 12ஆம் இடத்தை நம்ம வந்து பரிகாரம் வந்து செய்யணும். இப்போ வந்து காலபுருஷ 12ஆம் இடம் வந்து மீனம், அந்த இடத்துல தான் தனாதிபதி சுக்கிரன் வந்து உச்சமாகிறார். அப்போ வந்து நீங்கள் வந்து பாத யாத்திரை போவாங்க பார்த்தீங்களா, ஏதாவது வேண்டுதல் பண்ணி பாத யாத்திரை போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து பாத பூஜை பண்ணுங்கள். இந்த முருகன் கோயிலுக்கு பாத பூஜை போவாங்க பார்த்தீங்களா, ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பாத யாத்திரை போவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பாத பூஜை பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்வாதாரம் எவ்வளோ தூரம் உயருதுன்னு பாருங்கள். அவங்க பாதத்தால் நடந்து போகிற புண்ணிய பலன் அவங்க காலுக்கு நீங்கள் பாத பூஜை பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த சித்தர்கள் ஜீவ சமாதியில் வந்து நிறையா இடங்களில் வந்து பாதுகை வச்சுருப்பாங்க. அந்த ஒரு முக்கியமான சில இடங்களில் வந்து பாதுகை வச்சுருப்பாங்க. அந்த பாதுகையை தான் வச்சு வந்து வழிபாடு பண்ணுவாங்க. அந்த பாதுகைக்கு நீங்கள் கோயிலுக்கு போகிற அன்னைக்கெல்லாம் ஒரு 2 பூ வச்சுட்டு வாங்க, தொட்டு கும்பிட்டு வாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து உயரும். இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருக்குதுங்களா சார்? 12ஆம் இடங்கிறது வந்து பாதங்க சார். லக்னம் என்றது வந்து ஜாதகர். ஒரு ஜாதகர் தான் வாழ்க்கையில் வெல்ல வேண்டும் என்று நினைத்தால் தன்னோட 12ஆம் இடத்தை வந்து அவங்க வந்து இயக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். இப்போ காலபுருஷ தத்துவத்துப்படி நான் வந்து சொல்கிறேன். காலபுருஷ தத்துவத்துப்படி மேசம் வந்து லக்னம் அப்படின்றது வந்து ஜாதகர். 12ஆம் இடங்கிறது வந்து மீனம். மீனம் வந்து நம்ம உடல் உறுப்பில் வந்து பாதத்தை வந்து குறிக்கிற பகுதி. இப்போ பாத யாத்திரை செல்வாங்க பார்த்தீங்களா, ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்குலாம் வந்து பாத யாத்திரை போவாங்க இல்லையா, அந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நீங்கள் வந்து பாத பூஜை பண்ணுங்க.
அந்த பாத யாத்திரை போகிறவங்களுக்கு நீங்கள் பாத பூஜை பண்ணீங்கன்னா அவங்க பாத யாத்திரை போன புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க பாதத்துக்கு பூஜை பண்ணீங்கன்னா அவங்க உங்களை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்களா? அவங்க உங்களை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்ககிட்ட இருக்கிற அந்த புண்ணிய பலனில் ஒரு பகுதியாவது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். எல்லா ராசியுமே இது காலபுருஷ தத்துவத்துப்படி நம்ம வந்து சொல்கிறது, எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு 12ஆம் இடத்தை நீங்கள் வந்து அதோட உடல் உறுப்புகள் எந்த பகுதி இல்லை அதில் வந்து எந்த நட்சத்திரங்கள் இருக்குது அதை வச்சும் நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் வந்து பண்ணலாம். அதே மாதிரி லக்னம்ன்ற ஜாதகர் வந்து 2ஆம் இடத்தை வந்து இயக்கத்தான் வந்து இப்போ ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே வந்து உயிர்காரத்துவ ராசிகள், இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே வந்து பொருள்காரத்துவ ராசிகள். அதாவது பொருள் இல்லாத மனிதனுக்கு இவ்வுலகில் அருள் இல்லை. சொந்தக்காரன் வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன், வந்தா கதவு கேட்டு வாட்டா, கதவை மூடுறா, அவர் வர்றாருரா, 5 நிமிஷத்துல பேசிட்டு அனுப்பி விடு, பணங்கணம் கேட்டுற போறாரு, நடக்குதா? அப்ப அதாவது ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே வந்து ஆண் ராசிகள், இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே வந்து பெண் ராசிகள். அப்ப ஒற்றைப்படை ராசிகள் பிறந்தவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் உள்ள ஆணுக்கு வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். இரட்டைப்படை ராசிகளில் பிறந்தவங்க எல்லாமே அவங்க வீட்டில் இருக்கிற தப்பா சொல்றேன், அதாவது ஒற்றைப்படை ராசிகள் எல்லாமே வந்து ஆண் ராசிகள், அவங்க எல்லாமே வந்து அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து மரியாதை வந்து கொடுக்கணும். இரட்டைப்படை ராசிகள் எல்லாமே பெண்கள், அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிற ஆணுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். கண்டிப்பாக அவங்களோட வாழ்வாதாரம் வந்து உயரும். இப்படி சிறிய சிறிய எளிய வழிமுறைகள் வந்து நிறையா வந்து இருக்குது. நான் அனுபவத்தில் நான் நிறையா வந்து கண்ட உண்மைகளை வந்து நான் இப்போ தொகுத்து உங்களுக்காக நான் வந்து கொடுத்தேன். இது வரைக்கும் என்னோட பேச்சை பொறுமையாக கேட்டவங்க ஆனந்தி, சேலம் 9865220406. என்னோட பேச்சை வந்து பொறுமையாக கேட்ட அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த சரணபவா பாரதி ஐயா அவர்களுக்கும் மிகுந்த நன்றிகள்.